ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் மீரா. மீரா ஸ்ரீ தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வார கதை என்னன்னு பார்த்தோம்னா, மலையின் வாசம் நீயடி. ஒரு அழகான காவியமான காதல் கதைங்க. பார்க்கலாமா? வாங்க. தன் கையில் வைத்திருந்த புகைப்படத்தில் இருப்பவனிடம் வழக்கம் போல் பேசிக்கொண்டிருந்தாள் அவள். அப்போது யாரோ அறைக்குள் வரும் சப்தம் கேட்டு புகைப்படத்தை மறைத்து விட்டாள் சுபத்ரை. நம் கதையின் நாயகி அவள்தான். ஏய் சுபா, உங்க அப்பா வந்திருக்காருடி என கூறிக்கொண்டே அறைக்குள்ளே வந்தாள் அவளின் தோழி ராதா. அது மட்டுமல்ல, இருவரும் ஒரே மருத்துவமனையில் தான் செவிலியர்களாக பணிபுரிகிறார்கள். ராதா கூறியதும் ஹாஸ்டல் வார்டனிடம் கூறிவிட்டு காத்திருப்போர் அறைக்கு வந்தாள் சுபத்ரை. அங்கே அவளுடைய அப்பா அவரை பார்த்ததும் அப்பா என ஓடி வந்து அவரை கட்டி கொண்டாள். அம்மாடி சுபத்ரா, எப்படி இருக்க? போன வாரம் ஊர் திருவிழாவுக்கு உங்கள் அம்மா வந்து உன்னை கூப்பிட்டப்போ ஏண்டா வரலை? அது லீவு கிடைக்கலப்பா என போய் கூறினாள். சரி, இப்போ என் கூட நீயும் ஊருக்கு கிளம்பு. அவர் இதைத்தான் கூறுவார் என எதிர்பார்த்தவள், வேண்டாம்ப்பா நான் வரலை என கூற, ஏன்? எனக்கு லீவு. அவள் கூறி முடிக்கும் முன், உன்னை லீவு போட சொல்லலை, வேலையை விட்டுட்டு வந்துடுமா. ஏன் வேலையை விட்டுட்டு வரணும்னு என கேட்டாள். ஏன்னா உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. என்னப்பா சொல்கிறீங்க, கல்யாணமா? அவள் அருகில் வந்தவர் அவளின் கையை பிடித்து கொண்டு, சுபத்ரை, என் பேச்சை நீ தட்ட மாட்டா அப்படிங்கிற உன் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கையில் தான் உன்னை அவங்க வீட்டு மருமகளாக ஆக்குறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். நீ மட்டும் இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்கலைன்னா நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் என கூறியவர் அவளின் காலில் விழப்போக அவரை தாங்கி கொண்டவள், ஐயோ அப்பா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் உங்கள் பொண்ணுப்பா. என்னால் எப்பவும் உங்கள் கௌரவம் கெட்டு போகாதுப்பா. அப்படின்னா நீ இந்த கல்யாணத்துக்கு என்னை தழுதலுக்கு கேட்டார். சம்மதிக்கிறேன்ப்பா என கண்ணீருடன் கூறி அவரின் தோளில் சாய்ந்து அழுதாள். வீட்டிற்கு வந்ததும் அவளது தாய் தனம், வா சுபா, நல்லா இருக்கியா? நான் திருவிழாவுக்கு கூப்பிட்டதும் வரலன்னு சொல்லிவிட்டேன். இப்போ உங்கள் அப்பா கூப்பிட்டதும் வந்துட்ட என கேட்க, அவள் என் பொண்ணு என சொல்லிக்கொண்டே வந்தார் ராமசாமி. அக்கா என வேகமாக ஓடி வந்து அவளை கட்டி கொண்டான் சுபத்ரையின் தம்பி மணிகண்டன். தன் மனைவியை தனியாக வரும்படி செய்கை செய்தார் ராமசாமி. சரி சரி, அக்காவும் தம்பியும் உள்ளார போய் பேசுங்க என அவர்களை அனுப்பிவிட்டு கணவரிடம் வந்தாள் தனம். ஏப்புள்ள, என்னமோ சொன்ன, கண்டிப்பாக சுபத்ரை கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும்ல. நான் என்ன சொன்னாலும் என் முகம் மறுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவ என் குலசாமி என கண்களில் கண்ணீருடன் பெருமையுடன் கூறினார். ஆமாங்க, நீங்கள் கல்யாணம்னு சொன்னதும் அவன் மறுத்து வேற பையனை நேசிக்கிறேன்னு சொல்லிடுவாளோன்னு நானும் ரொம்ப பயந்துட்டேன் என அவளும் கூற, தன்னை பெற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டே சுவற்றில் சாய்ந்தபடி அழுது கொண்டிருந்தாள் சுபத்ரை. அக்கா, நான் எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறேன், நீ ஏன் அலற என மணிகண்டன் கேட்க, ஒன்றுமில்லடா, உன்னை விட்டுட்டு பிரிய போகிறேன்ல, அதான். நீ கவலைப்படாதக்கா, நான் தினமும் வந்து உன்னை பார்க்குறேன். திலை மணி, இங்கே வா என தனம் அழைக்க, இதோ வர்றேம்மா என அவரிடம் வந்தான். அதுவரை தன் தம்பி கூறிய எதையும் சுபத்ரை கேட்கவில்லை. பாவம், கேட்டிருந்தால் இந்த விபரீத முடிவை எடுத்திருக்க மாட்டாள். மறுநாள் அவளின் வீட்டில் தாய், தந்தை, தம்பி என மூவரும் பரபரப்பாக தங்களின் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். மாலை 3 மணி ஆனது. இரவெல்லாம் அழுது அழுது சுபத்ரையின் முகம் சற்று சோர்வாக இருந்தது. இதற்கு மேல் முடியாது என தன் மனமும் உடலும் அவன் ஒருவனுக்குத்தான், இல்லை என்றால் மரணமே சிறந்தது என தூக்க மாத்திரையை விழுங்க தன் கையில் வைத்து தயாராய் இருந்தாள். அப்போது கதவை படார் என திறந்து கொண்டு அவளின் தம்பி மணி வந்தான். அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களாம், இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா என பேசி கொண்டிருந்தவன் அவளின் வாடிய முகத்தை பார்த்து, என்னாச்சுக்கா என கேட்க, ஒன்றும் இல்லடா. இல்லை, உன் முகமே சரியில்லை என கேட்டவன் அவளின் கையை பிடிக்க அவள் கையில் இருந்த மாத்திரைகள் கீழே விழுந்தது. அவள் திடுக்கிட்டு, அக்கா, இது என்ன மாத்திரை? அவள் அமைதியாக இருந்தாள். ஒன்னதான் கேட்கிறேன், பதில் சொல்லு என அவளை பிடித்து உழுப்ப, என்னடா பதில் சொல்லுற? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து
அவர்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் மனசு முழுசும் அவர் தான் இருந்தார். என் உயிர் உலகம் அவர் தான் வாழ்ந்தேன். நான் காலேஜ் படிப்ப ஆரம்பித்தேன். அவர் வேலை பார்க்க மிலிட்ரிக்கு போயிட்டார். நான் நர்ஸ் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். திடீர்னு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. சரி, அவர் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவரை நினச்சிக்கிட்டே இந்த ஜென்மம் முழுசும் வாழ்ந்துடலாம்னு நினச்சேன். ஆனால் அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலைன்னா உயிரை விட்டுருவேன்னு சொன்னார். நானும் சம்மதித்தேன். ஆனால் என்னால் முடியாதுடா என கூறி, யாருக்கும் கஷ்டம் என்னால் வர வேணாம், அதான் நானே இந்த உலகத்தை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அவன் முன் மண்டியிட்டு கதறி அழுதாள். தன் அக்காவின் பேச்சை கேட்டவன் மெல்ல அவளின் தலையை தடவியவாறு, நீ நேற்று நான் பேசின எதையுமே கேட்கலையாக்கா? இல்லை. ஏன்? லூசே, உன்னை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா என கேட்டான். தெரியாது. ஏண்டா? இப்போ இது ரொம்ப முக்கியம். முதல்ல மாப்பிள்ளை போட்டாவை பாரு என அவன் காண்பித்த போட்டாவை பார்த்தவளுக்கு சந்தோஷத்தில் நெஞ்சே அடைத்துவிடும் போல் இருந்தது. அவன் மேல் ஐஸ் கட்டி மழை பெய்தது போல் உணர்ந்தாள். இந்த சந்தோஷத்திற்கு எப்படிப்பட்ட ரியாக்ஷன் காட்டுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் சிரித்து கொண்டிருந்தாள். ஆனால் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வந்தது. டேய் மணி, நிஜமாவே இவர் தான் மாப்பிள்ளையா? ஆமாக்கா, நேற்றே நான் உங்ககிட்ட நீ காதலிக்கிறவர் தான் உன்னை கட்டிக்க போறான்னு சொன்னேன். ஆனால் நீ தான் கவனிக்கலை. இன்னும் கொஞ்ச நேரம் நான் லேட்டாக வந்திருந்தா என்னாக இருக்கும் என்றவன் கண்களில் கண்ணீர். சாரிடா, என்னை மன்னிச்சிடு. ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தினார். டேய், எனக்கு ஒரு சந்தேகம். என்னக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே இவரோட சொந்தக்கார பொண்ணு கூட கல்யாணம் ஆச்சு. அதுவா? கல்யாணம் ஆன 3 மாதத்துலேயே ஒரு அவசர வேலைன்னு அவர் மறுபடியும் ஆரம்பிக்க போனார். அப்போ நடந்த சண்டையில் எதிர்பாராத விதமாக இவருக்கு வலது முட்டி காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் போயிடுச்சு. அச்சோ, டே என்னடா சொல்கிற? ஆமாக்கா, அதனால் அந்த பொண்ணு நடக்க முடியாதவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிடுச்சான். இப்போ அவங்க அம்மா அப்பா வற்புறுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருக்காங்களாம். இவங்க தோட்டத்தை குத்தகைக்கு எடுக்கத்தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம். அந்த பணத்தை கொடுக்க நம்ம அப்பா அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க அப்பா மகனை பற்றி சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாராம். உடனே நம்ம அப்பா உன்னை கட்டித்தரதா சொல்லி வாக்கு கொடுத்துட்டாராம். டேய், நீ அவரை பார்த்துருக்கியா? ஓ, பார்த்துருக்கேனே. போன மாதம் எங்கள் ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்க வந்தார். நீ கடைசியாக அவரை எப்போக்கா பார்த்த? அவர் கல்யாணத்தன்னைக்கு 2 வருஷம் ஆச்சுடா. சுபாமா ரெடி ஆகிட்டியா என கேட்டபடி தனம் வந்தார். டேய் மணி, சந்தன குங்கும தட்டை எடுத்து முன்னாடி வச்சு நில்லுடா, வரவங்களுக்கு நீ தான் கொடுக்கணும் என கூட சரிம்மா என்றவன் செல்ல, அது நீ இங்கே வாங்க என உறவக்கார பெண் தனத்தையும் அழைத்து செல்ல, அப்போது மணிகண்டன் கொடுத்து சென்ற தன்னவளின் புகைப்படத்தில் மாறி மாறி முத்தமலை பொழிந்தாள் சுபத்ரை. வெளியே நிறைய பேச்சுக்கள் ஆரவாரமாய் கேட்டது. வாங்க வாங்க என தனமும் ராமசாமியும் வரவேற்க, ஒரு நிமிஷம் நான் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் என நம் கதையின் நாயகன் ரிஷிகேசன் கூட ராமசாமி கை காட்ட மணி ரிஷியை தன் அக்காவின் அறைக்கு அழைத்து செல்ல, உள்ளே தனம் சுபத்ரையிடம், எங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி எங்கள் வயிற்றுல பாலை வாத்திட்ட என நிகழ்ச்சியுடன் கூட, அம்மா நான் என் கடமையை தானே செஞ்சேன் என்றாள் சுபத்ரை. இந்த வார்த்தை ரிஷியின் காதில் தெளிவாய் கேட்டது. ஆக இவளும் பெற்றோர்களின் வற்புறுத்தலுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா என எண்ணியவன், நம்ம ஹாலுக்கு போகலாம் என மணியிடம் கூற, அக்காவிடம் பேச என்றான் அவன். அவனை கையமர்த்தியவன் வேணாம் என கூறிவிட்டு அவனே ஹாலுக்கு சென்றான். சிறிது நேரத்தில் சபைக்கு அழைத்து வரப்பட்டால் சுபத்ரை. அனைவரையும் வணங்கிவிட்டு சிறிது நேரத்தில் பொண்ணும் மாப்பிள்ளையும் மோதிரம் மாற்றி கொண்டனர். அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அதிர்ந்தாள். தானாக எங்கும் வீழ்ச்சியில் அமர்ந்திருந்தான். தன்னை பார்த்ததும் அவள் அதிர்ந்ததையும் பின் சட்டென சாதாரணமாக அவளுடைய முகத்தை மாற்றிக்கொண்டதையும் அவன் பார்த்தான். மோதிரம் மாற்றியவள் சிறிது நேரத்தில் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிந்தது. 2 நாள் கழித்து திருமண செலவு அனைத்தும் மாப்பிள்ளை வீட்டார் ஏற்றுக்கொண்டனர். தன் அறையில் வீல்சேரில் அமர்ந்தவாறு எதையும் யோசித்து கொண்டிருந்தான் ரிஷி என்ன பண்ற என்றபடி அங்கு வந்தார். அவர் ரிஷியின் தந்தை ரகு. என்ன எதுவும் பண்ண முடியாதபடி அம்மாவும் நீங்களும் பண்ணிட்டீங்களே, ஏன் ரிஷி இப்படி பேசுகிற? நாங்கள் உன் நல்லதுக்கு தானே செஞ்சோம். அமைதியாக இருந்தான் ரிஷி. உன் வாழ்க்கையை பற்றின கவலை பெற்றவங்களான எங்களுக்கு இருக்கக்கூடாதா? வேண்டாம், யாரும் என் மேலே அக்கறைப்பட வேண்டாம். சரி விடுங்கப்பா, இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அம்மா செத்துருவேன்னு
கூறி என்னை வற்புறுத்தினாங்க. நான் சம்மதிக்கலை. அடுத்து நீங்கள் உனக்கு வேணால் அம்மா தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு என் மனைவி வேணும்னு என்னை மிரட்டி கடைசியில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டீங்க. இப்போ உங்களுக்கு தெரியாதுப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு. சீக்கிரமே நீங்களும் அம்மாவும் உணருவீங்க என்றார். அவர் அமைதியாக அங்கிருந்து சென்றார். அவர் சென்றதும் தன் டிராவில் இருந்து அந்த காதல் கடிதத்தை எடுத்து பார்த்தவன் கண்களில் கண்ணீர். இந்த ஜென்மத்தில் உன்னை நான் தவற விட்டுட்டேன், ஆனால் அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக உன்னை வந்து சேருவேன். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லைன்னா நான் பிறக்கவே கூடாது என மனதில் நினைத்தவன் அந்த கடிதத்தை வாசிக்க ஆரம்பித்தான். ஆசை காதலனே, உன் நெற்றியில் முத்தம் பதிக்க ஆசை, முகத்தோடு முகம் உரச ஆசை, கட்டி அணைக்க ஆசை, உன் பாதம் தொழுதில் ஆசை, முடிவில்லா பாதையில் செல்ல ஆசை, விரல்கள் கடித்திட ஆசை, உன் விழிப்பார்வையில் தொலைந்து போக ஆசை, மார்பில் சாய்ந்து உன் இதய துடிப்பை கேட்டு மயக்கம் கொண்டிட ஆசை, உன் சுவாச காற்றை என்னுள் வாங்கிட ஆசை, உந்தன் நிழலாய் மாறிட ஆசை, மூச்சடக்கி முத்தமிட ஆசை, என் விரல்கள் உன் தலை கோதிட ஆசை, உன் விரல்களால் என் நெற்றியில் குங்குமம் சூட்டிக்கொள்ள ஆசை, என் காதலை மொத்தமாக உன்னிடத்தில் தந்து உனக்காய் வாழ்ந்திட பேராசை. இந்த கடிதத்தை இதோடு எத்தனை முறை படித்திருப்பான் என்று அவனுக்கே தெரியாது. அந்த கடிதத்தை மெல்ல தன் கைகளால் வருடியவன் ஐ லவ் யூ என கூறி அந்த கடிதத்தை முத்தமிட்டான். இந்த கடிதம் தன் கைக்கு வந்த அந்த நாளை நினைத்து பார்த்தான் ரிஷி. ரிஷி கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தார். அன்று அவன் கல்லூரியில் ஃபேர்வெல் பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. ரிஷி, அருண், பிரவீன் மூவரும் நெருங்கிய நண்பர்கள். ரிஷியும் அருணும் பேசிக் கொண்டிருந்தனர். டே அருண், எங்கடா பிரவீனா காணாம்? தெரியல ரிஷி, அவன் ரொம்ப நேரமாகவே காணாம். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் பிரவீன். வந்தவன் யாரைய திட்டிக் கொண்டிருந்தான். படிக்க வேண்டிய வயசுல இப்பவே இருக்கு காதல் என பிரவீன் திட்ட, டே பிரவீன், யாரடா திட்டுற என அருண் கேட்டான். ஒரு பொண்ணுடா, +2 தான் படிக்கிறா, லவ் பண்ணுறேன்னு லவ் லெட்டர் நீட்டுது. என்னடா சொல்கிறேன் என்னை ரிஷி கேட்க, டே மச்சான், நம்மளை ஒரு பொண்ணு பார்க்கறதே பெரிய விஷயம், உன்னை தேடி வந்து லவ் லெட்டர் கொடுத்துருக்கா, நீ என்னடானா கோட்டை விட்டுருக்க என அருண் அங்கலாய்க்க, அடி என அருண் பிரவீன் இருவரின் முதுகிலும் குத்தினான் ரிஷி. எங்களை ஏண்டா அடிக்கிற? பின்ன என்னடா, ஒரு சின்ன பொண்ணு லவ் லெட்டர் கொடுத்துருக்கா, அவளுக்கு அட்வைஸ் பண்ணி திருத்தரை விட்டுட்டு இப்படி சொல்லி விட அலையிறீங்க என ரிஷி கோபமாக கூற, ஹலோ ஹலோ சார், லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தா, ஆனால் எனக்கு இல்லை. பின்ன யாருக்குடா என ரிஷி கேட்க, உனக்கு தாண்டா. என்னது எனக்கா? ஆமாம் என பூம்பும் மாடு போல் தலையை ஆட்டினான் பிரவீன். ரிஷிக்கு பேச்சு வரவில்லை. அது என்னடா உன் கையில் பேப்பரை என்னான்னு கேட்க, அந்த பொண்ணு கொடுத்த லவ் லெட்டர். அருண் அந்த லெட்டரை வாங்கி படிக்க ஆரம்பித்தான். அருண் படிக்க படிக்க அது கேட்டுக்கொண்டிருந்த ரிஷியின் கண்களில் கண்ணீர் துளி தழும்பி நின்றது. அவன் வாசித்து முடித்ததும் ரிஷி வேகமாக அந்த லெட்டரை வாங்கி படித்தான். அதில் இருந்த ஒவ்வொரு எழுத்திலும் தன் காதலை மிக அழகாக ஆழமாக வெளிப்படுத்தி இருந்தாள் அவள். பாரா, யார் அந்த பொண்ணு? ரிஷி ஆவலாக கேட்டான். தெரியலடா, நான் லைப்ரரியிலேருந்து வந்துட்டு இருந்தேன், அப்போ ஒரு பொண்ணு தயங்கி தயங்கி நம்ம கிளாஸ் கிட்ட வந்தா. நீ யாருன்னு கேட்டேன். ஒருத்தரை பார்க்கணும். யாரை? ரிஷி. எதுக்கு? அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுக்கணும். அது என்ன லெட்டர்? லவ் லெட்டர். என்னது லவ் லெட்டரா? ஆமாம். உனக்கு எத்தனை வயசு? என்ன படிக்கிறேன்னு பிரவீன் கேட்க, 17 வயசு, +2 படிக்கிறேன். இந்த வயசில் உனக்கு லவ் கேட்குதா? நான் 3 வருஷமாக அவரை லவ் பண்ணுறேன். இந்த வயசில் உனக்கு லவ் தேவையா என பிரவீன் கேட்க, ஹலோ, சொன்ன வேலை மட்டும் செய்யுங்க என்றாள் அவள். ஓய், என்ன வாய் நீளுது என அவன் கேட்க, அவள் அமைதியாக, சாரி ப்ளீஸ், இந்த லெட்டரை மட்டும் அவர்கிட்ட கொடுங்க. முடியாது. ஒரு நிமிஷம் இதை பிடிங்களேன் என லெட்டரை அவன் கையில் திணித்து விட்டு அவள் சித்தாய் ஓடினாள். ரொம்ப வாயாடி என்றான் பிரவீன். இப்போ அந்த பொண்ணு எங்கடா என ரிஷி கேட்க, எனக்கு என்னடா தெரியும், லெட்டரை கொடுத்துட்டு சிட்டா ஓடி மறந்துட்டா. ரிஷி வேகமாக கேட்டுக்கு வெளியே வந்து தேடினான். யாரையும் காணோம். அடுத்து வந்த நாட்களிலும் அவளை தேடினான். ஆனால் அவனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்று முதல் அவளை நினைக்காத நாளில்லை. அந்த காதல் கடிதத்தை எப்போதும் அவன் சட்டை பையிலேயே வைத்திருந்தார். டே ரிஷி, என்னடா இப்படி ஆகிட்டேன் பிரவீன் கேட்க, எப்படி ஆகிட்டேன்? அந்த லெட்டரை பொண்ணை பற்றியே யோசிக்கிற, தேடுற, எங்களை கூட சில சமயம் மறந்துடுறேன். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியலடா. அவனை எப்படியாவது பார்த்துடணுன்னு மனசு பாடாப்படுது என்றான் கவலையுடன். கவலைப்படாத மச்சான், அந்த பொண்ணு நான் கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி நிறுத்துறேன் என்றான் பிரவீன்.
ஆனால் அவனாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனும் 3 வருடமாக அவளை தேடினான். அதற்குள் அவன் மாமன் மகள், அவன் அத்தை மகள் கத்தினால் ரிஷியைத்தான் கட்டுவேன் என அடம் பிடித்தாள். ரிஷியும் மிலிட்ரியில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். தன் காதல் தான் நிறைவேறவில்லை, இவள் காதலாவது நிறைவேறட்டும் என அவளை திருமணம் செய்தான். திருமணம் முடிந்த பிறகுதான் தெரிந்தது, அவள் இவனுடைய அழகையும் மிலிட்ரிக்காரன் மனைவி என்ற அந்த பேரையும் தான் காதலித்திருக்கிறாள் என்று. அவள் அவனை நெருங்கி வரும்போதெல்லாம் நாம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதெல்லாம் நடக்கட்டும் என விலகி இருந்தான் ரிஷி. இந்த நிலையில் தான் அவசர வேலை என மிலிட்ரியிலிருந்து அவனுக்கு அழைப்பு வர சென்றவன் விபத்தில் சிக்கி நடக்க முடியாமல் வீல்சேரில் இருக்க 1 வாரம் மட்டும் அவனை பார்த்து கொண்டவள், என்னை மன்னிச்சிடுங்க மாமா, என்னால் உங்க கூட வாழ முடியாது, எனக்கு நிறைய ஆசை இருக்கு, வீல்சேரில் இருக்கும் உங்க கூட வாழ எனக்கு விருப்பமில்லை என கூறி சென்று விட்டார். ரிஷியின் பெற்றோர் தங்களின் மகனின் வாழ்க்கையை நினைத்து அனுதினமும் வேதனை அடைந்தனர். ஆனால் மனைவியின் பிரிவு ரிஷியை எல்லளவும் பாதிக்கவில்லை. ஏனெனில் அவளுக்கு எப்போதாவது அவளின் சுயரூபம் தெரிந்ததே என நினைத்தான். ஓய் போன உனக்கு கவலையா இல்லையா ரிஷி என பிரவீன் கேட்க, இல்லடா, அவன் நேசிச்சது என் வேலையும் என் அழகையும் தான் என்றான். என் பிரவீன் அமைதியாக இருக்க, வேண்டாம் மச்சான், எல்லாரும் என் காதல் தேவதை மாதிரி ஆக முடியுமா? அவ கூட 1 நாள் வாழ்ந்தாலும் போதுடா, அதுக்காகத்தான் நான் தவம் கிடைக்கிறேன் என்றான் ரிஷி. இந்த நிலையில்தான் ரிஷியின் பெற்றோர் தற்கொலை மிரட்டலால் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்தான் ரிஷி. இன்று நிச்சயம் முடிந்தது. இன்னும் நாளை திருமணம். அவன் மனைவி சென்ற பின் 4-5 பெண்களை அவள் பெற்றோர் பார்க்க அவர்கள் நடக்க முடியாத மாப்பிள்ளை வேண்டாம் என மறுத்தனர். ஆனால் அவள் மட்டும் எப்படி இந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள் என புரியாமல் இருந்தவன் அவளிடமே கேட்கத்தான் இன்று நிச்சயதார்த்தத்தில் அவளுடன் தனியாக பேச செல்ல, அப்போது அவளும் பெற்றோரின் வற்புறுத்தலுக்காகத்தான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டாள். ரிஷி இவ்வாறு நினைத்து கொண்டிருக்க சுபத்திரையும் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தாள். அவள் கால்கள் தரையில் படவில்லை, அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். அக்கா, என்னடா மணி, நீ இவ்வளோ சந்தோஷமா இருந்தா நம்ம அம்மா அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும், நீயே அவளை லவ் பண்ணுறதை காட்டி கொடுத்துருவ போலையே. நீ என்ன சொல்ற? என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? ஆமாக்கா. சரிடா, நான் கொஞ்சம் அடக்கியே வாசிக்கிறேன் என தன் சந்தோஷத்தை சற்று குறைத்து கொண்டாள். மறுநாள் சுபத்திரையின் கழுத்தில் தாலியை கட்டி அவளை தன்னில் சரிபாதி ஆக்கி கொண்டான் ரிஷி. அவன் தாலி கட்டும்போது அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களின் கண்ணீர் துளி அவன் கைகளில் பட்டது. என்னவன் என் கழுத்தில் தாலி கட்டிவிட்டான், போதும், 7 ஜென்மத்திற்கான சந்தோஷத்தையும் இந்த நிமிஷம் அடைந்து விட்டேன், இந்த நிமிடம் மரணம் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் என மனதில் எண்ணிக்கொண்டதால் சுபத்திரையின் கண்களில் சந்தோஷத்தில் கண்ணீர் வந்தது. அது ரிஷியின் கைகளில் பட்டது. ஆனால் அவனோ வேறு விதமாக நினைத்து கொண்டான். இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாததால் தான் அழுகிறாள் என. அன்று முதலிரவு அறையில் எதையோ யோசித்தபடி அமர்ந்திருந்தான் ரிஷி. உள்ளே வந்தால் சுபத்திரை. அவனை எத்தனை வருடங்களாக காதலித்திருக்கிறாள், ஆனால் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அவர்கிட்ட எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறது என மனதில் படபடப்புடன் அவன் அறைக்கு சென்றாள். தயங்கி உள்ளே வந்தவள் கதவை தாளிட்டாள். பால் சம்பை டேபிள் வச்சுட்டு இங்கே வந்து உட்கார் என பெட்டியில் கை காட்டினான். மெல்ல தயங்கி சற்று தள்ளி தலை குனிந்தபடி அமர்ந்தாள். சுபத்திரை என்றான். அவன் அவளிடம் பேசிய முதல் வார்த்தை, அதுவும் தன் பெயரை கூப்பிட்டிருக்கிறான். அவள் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நான் என் பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன், நீயும் அப்படித்தான் எனக்கு தெரியும் என கூறிக்கொண்டே ஜன்னல் புறம் திரும்பினான். அப்போது அவள் இல்லை என தலையை ஆட்டியதை அவன் கவனிக்கவில்லை. இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம், நீ ரெஸ்ட் எடு என அவள் குப்புறப்படுத்திக்கொள்ள அவளும் படுத்துக்கொண்டாள். இவர்கள் திருமணம் முடிந்து 2 நாள் ஆனது. உறவுக்கார பெண் தன் 5 வயது பெண் குழந்தையை ரிஷியின் வீட்டிற்கு வந்தாள். சாரி சித்தி, ரிஷி அண்ணா கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல, இன்னைக்கு தான் கோவாவிலிருந்து வந்தேன், அதான் அண்ணனையும் அண்ணியையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என ரிஷியின் தாயிடம் பேசி கொண்டிருக்க, அப்போதுதான் தனது பஞ்சு மில்லிலிருந்து மதிய உணவிற்காக வீட்டிற்குள் வந்தார் ரிஷி. அண்ணா நல்லா இருக்கீங்களா என அப்பன் கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை வந்திருக்காரா? உன் மகன் எங்க?
நான் நல்லா இருக்கேனா? அவருக்கு கொஞ்சம் வேலை, அதான் வரல. என் மகளும் வந்திருக்கா. உங்களை தேடி உங்கள் ரூமுக்கு தான் போயிருக்கா என கூறியவள் ரிஷியின் தாயுடன் பேச்சை தொடர்ந்தாள். தன் அறைக்கு வீல் சேரில் வந்தவனின் காதில் அறைக்குள் பேசிக்கொண்டிருந்த சுபத்திரை பேபி ஆஷாவின் பேச்சு காதில் விழுந்தது. உங்கள் பேர் என்ன? என் பேர் சுபத்ரா. உன் பேர் என்ன? என் பேர் ஆஷா. நீங்கள் எந்த ஊர்? எந்த ஊர் தான். நீ என்ன படிக்கிற? யூகேஜி. ரிஷி மாமா எங்க? வேலைக்கு போயிருக்காங்க. நீ போட்டிருக்கும் கவுன் நல்லா இருக்கு, எனக்கு தரியா என சுபத்திரை கேட்க, சரி. உன் கழுத்தில் இருக்கும் செயின் கூட அழகா இருக்கு, அதையும் தரியா? மாட்டேன், எனக்கு வேணும். உங்களுக்கு செயின்னா பிடிக்குமா என பேபி கேட்க, ஆமாம் குட்டி, எனக்கும் இந்த மாதிரி செயின்னா ரொம்ப பிடிக்கும் என கூற, அப்படின்னா இன்னைக்கு இந்த செயினை நான் போட்டுக்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு தரேன் என ஆஷா கூற அவளை தூக்கி கொஞ்சினாள் சுபத்திரை. பின் அன்றிரவு வழக்கம் போல் மாமியாருடன் சேர்ந்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அறைக்குள் வந்தாள் சுபத்திரை. ரிஷி அவளுக்காக காத்திருந்தாள். வந்தவள் அவனை பார்த்து, என்னங்க, ஏதாவது வேணுமா என கேட்டாள். எனக்கு ஒன்று வேணாம், உனக்கு தான் நிறைய வேணும் போல. எனக்கா? ஆமாம். எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கே இன்னைக்கு தானே தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? அவனிடம் பேச பயம் வந்தாலும் மனதில் தைரியத்துடன் பேசினாள். பாரா, வந்த 2 நாளும் பேச பயந்தவ இப்போ இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன் என கோபமாக கேட்டான். அவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க, நான் கூட நீ உங்கள் அம்மா அப்பா வற்புறுத்தலுக்காகத்தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னோட சொத்துக்காகவும் நயக்காகவும் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் கூறியதை கேட்டு அவள் அதிர்ந்து நின்றாள். உனக்கு பண நகை தானே வேணும், இந்த எடுத்துக்கோ என தன் டிராவில் இருந்த பணம் அவன் தாய் நகைகளையும் எடுத்து பெட்டில் வீசினான். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என் மனசில் இந்த ஜென்மத்தில் உனக்கு இடம் கிடைக்காது. உன்னை நான் என் நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை வார்த்தை என்னும் அமிலத்தை அவள் மேல் கொட்டி விட்டான். இப்போது இவர் இருக்க கோபத்தில் நம்ம என்ன சொன்னாலும் புரியாது, மெதுவாக பேசி புரிய வைக்கலாம் என தனக்குள் சமாதானம் செய்து கொண்டாள் சுபத்திரை. அன்றிரவு தன் நண்பன் பிரவீனை வீடியோ காலில் அழைத்தான் ரிஷி. அவன் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருந்தான். போனை எடுத்த பிரவீன், சாரி மச்சான், உன் மேரேஜுக்கு வர எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னால் வர முடியல. ஃபோன் பண்ணால் நீ திட்டுவேன்னு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணலை. ரிஷி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். என்னடா மச்சான், நீ திட்டத்தான் ஃபோன் பண்ணேன்னு நினச்சேன், நீ அமைதியாக இருக்க. மனசே சரியில்லடா என்றான் ரிஷி. கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே உன் மனசுக்கு என்னாச்சு? என் அத்தை மகளாவது பணம் சொத்து வேண்டாம், நடக்க முடியாததால் உங்க கூட வாழ மாட்டேன்னு என்னை விட்டு போயிட்டா. ஆனால் இவ சொத்து நகைக்காகத்தான் என்னை கட்டியிருக்கா. ச்சே, என்ன பொண்ணுடா இவ என்றார். மனம் நொந்து பேசும் ரிஷிக்கு என்ன சமாதானம் கூறுவது என பிரவீனுக்கு தெரியவில்லை. எதை வச்ச சுபத்தை அப்படிப்பட்டவன் சொல்கிற என கேட்டான். இல்லை, உன் ஒய்ஃப் அவங்க வாயால் சொல்கிறத நீ கேட்டியா என கேட்டான். இல்லை, ஆனால் நகை பிடிக்கும்னு அவள் வாயால் சொன்னதை நான் கேட்டேன். சிறிது நேரம் பேசிவிட்டு போனை வைத்தான் ரிஷி. காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் போனதால் அவனது பெற்றோர் ஆர்மிக்கு செல்ல வேண்டாம் என தடுத்து விட்டனர். அதனால் வீல்சேரிலேயே தங்களுடைய பஞ்சு மில்லிலேயே வயல்வெளிகளையும் கவனித்து கொண்டிருந்தான் ரிஷி. அடுத்து அவன் அவளிடம் பேசுவதே இல்லை. அவளும் அவன் தன்னுடன் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, அவன் அருகில் அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பதே போதும் என இருந்தாள். அன்று காலையில் அவள் குளித்துவிட்டு தலை துவட்டி கொண்டிருக்க முகத்தில் நீர்த்துளிகள் பட்டதால் கண் விழித்தான் ரிஷி. அப்போது ஜன்னலாரம் நின்று துவட்டி கொண்டிருந்தாள் சுபத்ரை. வெயில் பட்டு அவளின் வெண்மை இடுப்பு அவன் கண்ணில் பட்டது. அவளது இடுப்பை பார்த்தவன் மனம் தடுமாறியது. தவறு என நினைத்தவன் தன் பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான். மாலையில் வழக்கம் போல் ரிஷிக்கு பிசியோதெரப்பி கொடுக்கும் டாக்டர் வந்து அவனுக்கு எக்ஸசைஸ் செய்ய வைத்தார். அவனிடம் சுபத்ரை ஏதோ பேசி கொண்டிருந்தார். பின் அவர் விடை பெற்று சென்றார். மறுநாள் பிசியோ டாக்டர் வராததால் அவருக்கு ஃபோன் செய்தான் ரிஷி. ஹலோ டாக்டர். சொல்லுங்கள் ரிஷி, டைம் ஆச்சே, நீங்கள் இன்னும் வரல, அதான் ஃபோன் பண்ணேன். உங்கள் ஒய்ஃப் இனிமேல் நானே அவருக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறேன், நீங்கள் வீக்லி 1 டைம் வந்து செக்கப் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க என்றார். ஓ அப்படியா, ஓகே டாக்டர் என ஃபோனை வைத்தான். மாடியில் காய வைத்த துணிகளை எடுத்துக்கொண்டு அறைக்குள் வந்தால் சுபத்ரை. இங்கே வா என அழைத்தான். என்னங்க, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உங்களைத்தான் என சொல்ல வாய் எடுத்தவள் எதுவும் பேசாமல் நின்றாள். நீ என்ன தப்பு செஞ்சாலும் உன்னை விட்டுடுவேன்னு நினச்சியா? நானும் இந்த ஜென்மத்தில் உங்களை விடமாட்டேன் என்பதையும் மனதில் கூறினாள். பிசியோ டாக்டர் ஏன் வர வேண்டாம்னு சொன்னான்? என் விஷயத்தில் முடிவு பண்ண நீ யாரு?
இங்கே பாருங்கள், நான் ஒரு நர்ஸ், அதான் நானே எக்ஸசைஸ் சொல்லித்தரேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, நான் அவங்க ஒய்ஃப். என்னை அவள் பேசி முடிக்கும் முன் போது நிறுத்து, இந்த ஜென்மத்தில் அவள் தான் என் ஒய்ஃப், உயிர் மூச்சு எல்லாமே என்றான். அவன் கூறியதை கேட்டவளின் இதயம் ஒரு நிமிடம் தன் இதய துடிப்பை நிறுத்தியதைப் போல் உணர்ந்தாள். யார் அவள்? என்னை விட அதிகமாக நேசிக்கிறாளா? அப்படி மட்டும் இருந்தால் கடவுளே, இந்த பூமி ரெண்டா பொளந்து நான் அப்படியே பூமிக்குள் புதைந்து விடணும். அவள் மனதில் போராட்டத்தை தொடங்கியது. மாலையில் அவளிடம் சண்டை போட்டு சென்றவன் இரவு வெகு நேரமாகியும் வரவில்லை. இரவு 10 மணி வரை அவளுக்காக காத்திருந்தார். மாமனார் மாமியார் அவன் வருவான், நீ தூங்குமா என கூறிவிட்டு உறங்கச் சென்றனர். அவர்கள் உறங்கிய பின் அவள் அவனை தேடி தோப்பு வீட்டுக்கே சென்றாள். சாலையில் இருபுறமும் அடர்ந்த மரங்கள். நாய் வேறு எங்கோ கத்திக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டு மனதில் பயம் வந்தது. வேகமாக நடந்தாள். ரிஷியால் நடக்க முடியாதது என்பதனால் அதற்கான வசதிகளுடன் கூறிய ஜீப்பை தான் அவன் ஓட்டுவான். சுபத்திரையின் எதிரே ஒரு கார் வெளிச்சம் தெரிய நடுங்கிக் கொண்டு நின்றாள். அவள் அருகில் ஜீப் நின்றதும் கண்களை மெல்ல திறந்து பார்த்தாள். எதிரில் ரிஷி தான். அந்த ஜீப்பை ஓட்டி கொண்டு வந்தான். அவனை பார்த்ததும் ஓடி சென்று அவனை இறுக கட்டி கொண்டாள். அவனும் அவளை அங்கு எதிர்பார்க்கவில்லை. கணக்கு வழக்குகளை முடிக்க சற்று நேரமானதால் கையோடு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு இரவு 11 மணிக்குத்தான் தன் வீட்டிற்கு கிளம்பினான். வழியில் சுபத்திரையை பார்த்தான். அதுவும் அவள் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டதை வைத்து அவள் மிகவும் பயந்திருக்கிறாள் என்பதை அவன் நன்கு உணர்ந்தான். மெல்ல அவளின் முதுகை தடவி கொடுத்தான். பின் மெல்ல அவளை தன்னிடமிருந்து விலக்கியவன் ஜீப்பில் ஏற வீட்டுக்கு போகலாம் என்றான். ஜீப்பில் ஏறியவள் முன்னிருக்கையில் அமர்ந்து அவன் தோள்களை இறுக பிடித்திருந்தாள். அவனும் அவளை எதுவும் சொல்லவில்லை. வீட்டிற்கு வந்ததும் தன்னை திட்டப் போகிறான் என அவள் பயந்து கொண்டிருக்க அவனோ அவளை பார்த்து சிரித்தான். இவ்வளோ பயம் இருக்குல்ல, பின்ன ஏன் தனியா வந்த? உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்றது? இல்லை, நேரமாச்சு, உங்களை காணோம், அதான் தேடி வந்தேன் என்றாள். மறுநாள் கண் விழித்தவன் அதிர்ந்தான். அவனுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. ஏனென்றால் அவள் அவனுடைய மார்பில் தலை வைத்து அவனை இறுக கட்டி கொண்டு படுத்திருந்தாள். கோபத்தில் சுபா, சுபா என அழைத்தான். உறக்கத்தில் கண் விழித்தவள், ஏன் காதுகிட்ட வந்து கத்துறீங்க என்றார். நான் உன்கிட்ட வரல, நீதான் என தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவளிடம் இங்கே பாரு என அவன் கண் காட்டிய திசையில் பார்த்தவள் திடுக்கிட்டாள். ஏனென்றால் அவனை ஒட்டி கட்டி கொண்டு படுத்திருந்தாள். வேகமாக எழுந்தவள் சாரிங்க, தூக்கத்தில் தெரியாம குளித்து கொண்டிருந்தவன் மனதில் சாரல் மலையாக அவள் நினைவு. என்னது இது, நானா இப்படி மாறிட்டேன்? ஆனால் அவளது அருகாமை எனக்கும் பிடிக்கிறே கூடாது, இனிமே அவளை நம்ம கிட்ட வரவிடக்கூடாது என நினைத்து கொண்டான். தினமும் மாலை சுபத்ரி அவனுக்கு பிசியோதெரப்பி கொடுத்தாள். டாக்டர் சொல்லிக் கொடுத்தது போல் அவளையும் எக்ஸசைஸ் செய்ய வைத்தாள். இவன் மனசுல என்ன இருக்குதே தெரியவில்லை. நமக்கான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாள். நான் இவளை பற்றி நினச்சி என் காதல் தேவதைக்கு துரோகம் பண்ணுறேன் என யோசித்தவன் பிரவீனுக்கு ஃபோன் செய்தான். ஹலோ, சொல்லுடா ரிஷி, என்னால் அவளை புரிஞ்சிக்கவே முடியலடா. யார? என் ஒய்ஃபை. ஏன்? என் தேவைகளை ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாள். நான் எவ்வளோ திட்டினாலும் சிரிச்ச முகமாகவே என்கிட்ட பேசுகிறாள். அவன் பதில் கூறும் முன் இவன் ஃபோனை வைத்து விட்டான். அன்று வழக்கம் போல் வீட்டை சுத்தம் செய்தாள் சுபத்ரை. அப்போது டிராவில் இருந்த அந்த கிரீட்டிங் கார்டு அவள் கண்ணில் பட்டது. அதை எடுத்தவள் பிரிக்க, அதை பிரித்ததும் ஐ லவ் யூ என மியூசிக் கேட்டது. உள்ளே ஒரு லவ் லெட்டர் இருந்தது. இந்த லெட்டர் என பிரித்து பார்த்தவள் சந்தோஷ கடலில் குதித்ததைப் போல் துள்ளி குதித்தாள். ஆம், அது அவள் அவனுக்காக 12ஆம் வகுப்பு படிக்கும்போது எழுதிய அதே காதல் கடிதம்தான். அப்போ இவர் லவ் பண்ணுன்னு சொன்னது என்னத்தான்? அந்த கிரீட்டிங் கார்டை எடுத்து தெரியாமல் இருந்தபடியே வைத்தாள். மாலை குளித்து அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டாள். வந்தவன் அவளது மாற்றம் கண்டு வியப்பாக பார்த்தான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள். நானும் தான் என்றான் அவர். என்ன விஷயங்க? நீ முதல்ல சொல்லு. இல்லை, நீங்களே முதல்ல சொல்லுங்க என்றார். சரி, நானே முதல்ல சொல்கிறேன். அது என்னன்னா, நீ நல்லவதான், தயவு செய்து என்னை விட்டு விலகி போயிடு என்றார். குரல் கம்மன் ஏன் என கேட்டாள். ஏன்னா நான் என் காதலிக்காக காத்துட்டு இருக்கேன். உன்னால் சில நாளாக என் மனசு சஞ்சலப்படுது. என் காதலிக்கு துரோகம் பண்ணுறேன்னு என் மனசாட்சி என்னை கேள்வி கேட்குது. என்னால் பதில் சொல்ல முடியலை. நீ என்னை விட்டு போயிடு. உங்களை விட்டு போய் உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கோ ப்ளீஸ் என கூறி அவள் நெஞ்சில் ஈட்டியால் கொத்தினான். அவள் எதுவும் பேசவில்லை, அளவும் இல்லை. இப்போ நான் தான் உங்கள் காதலின்னு இவர்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாள்.
இவருக்கா உண்மை தெரிஞ்சு நம்ம கிட்ட வரட்டும், அது வரைக்கும் காத்திருப்போம் என அவனிடம். சரிங்க, நான் போயிடுறேன், என்னால் உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம் என்றவள் மறுநாள் தன் வீட்டிற்கு கிளம்பியவள் தன் மாமனார் மாமியாரிடம் 1 வாரம் கழித்து வருவதாக கூறிவிட்டு கிளம்பி சென்றாள். அவர்களும் அவள் கூறுவது உண்மை என நம்பி அவளை அனுப்பி வைத்தனர். மாலை வீட்டிற்கு வந்தான் ரிஷி. சுபத்திரை இல்லாமல் தன் அறை வெறிச்சோடி இருப்பதைப் போல் உணர்ந்தான். என்னதான் அவள் வேண்டாமென அவள் விலகி இருந்தாலும் அவனது உள்மனம் சுபத்திரையையே நினைத்து கொண்டிருந்தது. இன்றோடு அவனை விட்டு சென்று 4 நாள் ஆனது. வெட்டில் படுத்தவனுக்கு அவளது ஞாபகமாகவே இருந்தது. அன்று அவனை தேடி தோட்டத்து வீட்டிற்கு வந்ததால் அன்றிரவு அவள் அரண்டு கத்த வேகமாக அவளை அணைத்து கொண்டான். தன்னையும் அறியாமல் அவள் இதழில் முத்தமிட்டாள். அவளும் அவனுக்கு மறுப்பு காட்டாமல் அவளும் அவனுக்கு முத்தமிட்டாள். தங்களை மறந்து ஒருவரில் ஒருவர் தொலைந்து போக இருந்த தருணம் அவளாகத்தான் விலகினாள். அதனால்தான் மறுநாள் அவன் அவளிடம் கோபப்பட்டான். நினைவுகளில் மூழ்கியிருந்தவனின் போன் அடித்தது. ஹலோ, சொல்லுடா பிரவீன். ஹாய் மச்சான், நாளைக்கு நான் இந்தியா வரேன். ஓகே ஃபைன். ஓகே மச்சான், நாளைக்கு மறக்காமல் ஏர்போர்ட் வந்துடும் என்றார். சரி என கூறி போனை வைத்தான் ரிஷி. மறுநாள் பிரவீனை பார்த்ததும் அவனை அணைத்து கொண்டான். ஹாய் ரிஷி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். ஏண்டா உன் மகன் ஒரு மாதிரி இருக்கு? என்னை அப்படி மாத்திட்டாளா அந்த ராட்சசி? எந்த ராட்சசி என பிரவீன் புரியாமல் கேட்டான். என் ஒய்ஃப் சுபத்ரை. அவளையும் மறக்க முடியல, என் முதல் முகம் தெரியாத காதலையும் மறக்க முடியாமல் தவிக்கிறேன்டா. அதற்குள் ரிஷியின் வீடு வந்தது. உள்ளே வந்த பிரவீனை ரிஷியின் பெற்றோர் வரவேற்றார்கள். ரிஷியின் கவலையை திசை திருப்ப பிரவீன் பேச்சை மாற்றினான். டே மச்சான், உன் மேரேஜ் ஃபோட்டோஸ் காட்டுடா. அந்த செல்ஃபில் இருக்கு, இடடா என ரிஷி கை காட்டினான். பிரவீன் போட்டோவில் திருமண கோலத்தில் ரிஷியின் அருகில் இருந்தவளை பார்த்து திகைத்தான். டே ரிஷி என கத்தினான். கவலையில் சேரில் கண்மூடி இருந்தவன் பிரவீன் கத்தவன், எதுக்கடா இப்படி கத்துற என்றான். மச்சான், இந்த பொண்ணு என சுபத்ரையை கை காட்ட, இவ தான் சுபத்ரை, என் ஒய்ஃப். இப்போ புதுசாக என் மனசில் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு வெளியே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா என்றான் ரிஷி. அது நீயே நினைச்சாலும் இந்த ஜென்மத்தில் உன்னால் முடியாதுடா என்றான் பிரவீன். ஏன்னா இந்த பொண்ணு தாண்டா உனக்கு லெட்டர் கொடுத்தது. அதாவது நீ தேடிக்கிட்டு இருக்கிற உன்னோட காதல் தேவதை. சந்தோஷ அதிர்ச்சியில் அவனை பிடித்து உழுப்பினான் ரிஷி. டே பிரவீன், நீ நிஜமாக தான் சொல்கிறியா? உன்னோட உணர்வுகளோட நான் எப்படிடா விளையாடுவேன்? உன் மேலே சத்தியமாக நான் உண்மையை தான் சொல்கிறேன். வேகமாக தன் டிராவில் இருந்து அந்த கிரிட்டிங் கார்டை எடுத்து அந்த காதல் கடிதத்தை பிரித்து பார்த்தான். என்ன ஒரு ஆச்சரியம்! அதிலும் அவனுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனெனில் அந்த காதல் கவிதைகள் கீழே ஐ லவ் யூ ரிஷி, இப்படிக்கு சுபத்ரை என எழுதி இருந்தது. அதை வாங்கி படித்து பார்த்த பிரவீன் கையெழுத்து ஒரே மாதிரி இருந்தது. டே ரிஷி, சுபத்ரா அந்த லெட்டரை பார்த்துருக்கா. அவள் தாண்டா எழுதியிருக்கா. இப்போ நம்புறியா? நம்புறேடா. என் சுபத்ரா தான் என் காதல். என் மனசார நம்புறேன். ஏன்னா யார்கிட்டையும் மயங்காத என் மனசு சுபத்ரகிட்ட மட்டும் என்ன அறியாமல் மயங்கிடுச்சு என்றான். ரிஷி பேச பேச அவன் கண்களில் கண்ணீர். அதை பார்த்த பிரவீன், டே லேட் பண்ணாமல் இப்போவே போய் சுபத்ரையை பாருடா. இல்லடா என மறுத்தான். ஏன் ரிஷி? நான் வார்த்தையால் அவளை ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். இப்போ போய் எப்படிடா? நீ தான் என் காதலி, உனக்காகத்தான் நான் காத்திருந்தேன். தெரியாமல் உன் மனசை காயப்படுத்திட்டேன்னு என் மன்னிச்சிடுன்னு சொன்னா அவள் என்னை ஏற்றுப்பாளா என பிரவீனை கட்டி கொண்டு அழுதான். நீ கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன். உனக்காக நான் அவளை சம்மதிக்கிறேன், வைக்கிறேன். உன் காதலை புரிய வைக்கிறேன் என்றான் பிரவீன். வேண்டாம் பிரவீன், அவள் தான் என் காதலின்னு தெரிஞ்சது. இனி அவளோட நினைவுகளாலேயே நான் வாழ்ந்துடுவேன். நான் நாளைக்கு வரேன். நீ யோசிச்சு நல்ல முடிவாக எடுடா. நம்ம கண்டிப்பாக நாளைக்கு சுபத்திரை வீட்டுக்கு போகிறோம் என கூறிவிட்டு பிரவீன் சென்று விட்டான். அவனுக்கு இரவு உணவை எடுத்துக்கொண்டு அவன் தாய் சகுனம் உள்ளே வர, எனக்கு வேண்டாமா ப்ளீஸ் என மறுத்து விட்டான். அவன் தாய் சென்று சிறிது நேரத்தில் அவனது அறை கதவு மீண்டும் சத்தம் கேட்டது. இப்போதானம்மா சொன்னேன், எனக்கு எதுவும் வேண்டாம் ப்ளீஸ் என ரிஷி கூற, ப்ளீஸுங்க, என் மேலே இருக்கிற கோவத்தில் நீங்கள் சாப்பிடாம இருக்காதீங்க. தயவு செய்து என்னை உங்கள் மனைவியாக ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல. ஒரு வேலைக்காரியாவது இந்த வீட்டில் ஒரு மூலையில் இருந்து உங்கள் முகத்தை பார்த்துட்டே இந்த ஜென்மத்தை வாழ்ந்து முடிச்சிடுவேன். என்னை தலை நிமிராமல் குனிந்து கொண்டே கூறினாள் சுபத்ரை. அப்படியா என கேட்டான். ஆமாம் என தலையசைத்தாள். டோர் லாக் பண்ணிட்டு இங்கே வா. அவன் கூறியபடி கதவை சாத்திவிட்டு அவன் அருகே வந்தாள். அவள் கையில் இருந்த சாப்பாடு தட்டை வாங்கி கீழே வைத்தவன் அவள் சற்றும் எதிர்பார்க்காத நேரம் சுபத்ரையை தாவி அணைத்து கொண்டான். அவள் விரிவிரி அவனை பார்க்க அவளின் முகமெங்கும் முத்தமலை வைத்து அவளின் இதழின் ஆழ்ந்த முத்தத்தால் தன் நீண்ட நாள் தாகத்தை தீர்த்து கொண்டான் ரிஷி.
பின் இருவரும் மெல்ல விலக சுபத்ரை ரிஷியின் மார்பில் தலை வைத்து அழத் தொடங்கினான். ஏன் சுபா அழற? ப்ளீஸ் அழாதடி. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? இல்லைங்க, எனக்கு விவரம் தெரிஞ்சது நான் ரசித்த ஆண் நீங்கள் தான். ஏன்னு தெரியல, உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் காலேஜ் பஸ்ஸுக்காக காத்திருப்பீங்க, நான் உங்களை பார்க்கறதுக்காகவே உங்களுக்கு முன்னாடியே வந்து பஸ் ஸ்டாண்டில் காத்திருப்பேன். ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சிட்டு உங்கள் கிட்ட கொடுக்க சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட லெட்டர் கொடுத்தேன். அப்புறம் என்னை சுவாரஸ்யமாக கேட்டான் ரிஷி. அந்த அண்ணன் என்னை திட்டுனாங்க. லெட்டர் கொடுக்க வந்தவ ஏன் என்னை பார்க்காம போனேன் என கேட்டான். அவரே என்னை திட்டார். நீங்களும் திட்டுவீங்கன்னு பயந்து தான் அங்கிருந்து போயிட்டேன். அப்புறம் என்று கேட்டுக்கொண்டே அவளின் கன்னத்தில் முத்தமிட்டான். நீங்கள் ஆர்மியில் சேர்ந்ததும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நானும் நர்ஸ் வேலையில் சேர்ந்தேன். கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு கல்யாணம் ஆனது. நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். இந்த ஜென்மத்தில் யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வைராக்கியமாக இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்களே என்னை பொண்ணு கேட்டு வந்ததும் முதல்ல எனக்கு நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு தெரியாமல் தூக்க மாத்திரை சாப்பிட தயாரானேன். என் தம்பி தான் என்னை தடுத்து நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதும் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை என்றாள். அவள் சொல்ல சொல்ல அவன் வாயடைத்து நின்றான். அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அவள் தான் என் உயிர் மூச்சுன்னு சொன்னதும் மறுபடியும் சாக முயற்சி பண்ணேன். அடுத்த நாள் டிராவலில் நான் எழுதின லெட்டரை பார்த்ததும் நான் தான் அந்த காதலின்னு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையை உங்ககிட்ட சொல்ல காத்திருந்தேன். அன்னைக்கு தான் நீங்கள் என்னை உங்கள் வாழ்க்கையில் விட்டு போக சொன்னீங்க. சற்று மூச்சு வாங்கி பின் பேசினார். அப்போ என் எதிர்த்து பிடுங்கி வெளியே எரிஞ்சதை போல நான் ரணவேதனை இருந்தேன் தெரியுமா என்றாள். இப்போ கூட உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாமல் தான் மறுபடியும் வந்தேனே கூறியவள் அவனை பார்க்க, ஒரு பொண்ணு தன்னை இவ்வளவு நேர் காதலித்திருக்கிறாள். அவளது காதலை என்ன வியந்தான். அவள் ஏதோ கூற வாயெடுக்க அவளின் உதட்டில் ஒற்றை விரலை வைத்து தடுத்தவன், நீ கொடுத்துட்டு போன லெட்டரை படித்ததும் உன் முகம் பார்க்க ஆசைப்பட்டு உன்னை தேடினேன். நீ கிடைக்கல. உன்னை தேடியே உன்னை அதிகமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ கிடைக்கல. அதனால என் அத்தை மகளை கட்டிக்கிட்டேன். அவள் எனக்கு நடக்க முடியலைன்னு தெரிஞ்சது என்னை விட்டுட்டு போயிட்டான். நாங்கள் ஃப்ரெண்டாக தான் பழகணும். அப்புறம் உன் கூட கல்யாணம். ஆரம்பத்தில் கசப்பாக இருந்தாலும் உன் நல்ல குணத்தால் என் மனசில் நல்லவனா நீ இடம் பிடிச்ச. ஆனால் நீயே காதலின்னு தெரிஞ்சதும் நான் அடுத்த சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது என்றான். பின்ன எப்படி சொல்ல முடியணும்? என்னை வெட்கத்துடனும் குறும்புடனும் கேட்டாள் அவள். அவளை இறுக்கி அணைத்தவன் அவள் கேட்டபடி சொல்ல முடியாத அந்த வார்த்தைகளை எல்லாம் ஒன்றாக்கி அவளின் உடலில் தனது உதடுகளால் உயில் எழுத தொடங்கினான் ரிஷி. கதை மற்றும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.